எல்லாம் நன்மைக்கே. பிரைஸ் தி லார்ட். கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் என புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் இறை வார்த்தைகளில் இவ்வாறு கூறுவதை நாம் பார்க்கிறோம். அனைத்து காரியங்களும் என்று சொல்லும் பொழுது நமது வெற்றியும் தோல்வியும், வியாதியும் சுகமும், இன்பமும் துன்பமும், நஷ்டமும் லாபமும் என எல்லா காரியங்களும் இதில் அடங்குகின்றன. இது யோசேப்பின் வாழ்வின் மூலம் நமக்கு மிகவும் அருமையாக விளங்குகிறது. அவரது சகோதரர்கள் அவருக்கு இழைத்த அனைத்து கொடுமைகளும் யோசேப்பின் நன்மைக்காகவே என்பதை நாம் ஆதியாகமம் தொடக்க நூல் 50:20 வாசிக்கின்றோம். ஆம், யோசேப்பு ஒவ்வொரு முறை துன்பத்தை சந்தித்த பொழுதும், அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்ட பொழுதிலும், ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்துவேன் என்பதை நான் வெளியில் சொன்னதினால் தானே இவ்வளவு கஷ்டப்படுகிறேன். ஏன் ஆண்டவரே என்னை உயர்த்தாமல் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர் என்று சொல்லவில்லை. மாறாக இந்த அனைத்து துன்பங்களும் எனது நன்மைக்காகத்தான். வாக்குமாறா ஆண்டவர் என்னை நிச்சயம் உயர்த்துவார் என அவரை நம்பினார், முறுமுறுக்கவில்லை. இதனால்தான் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்ததையும், அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது என தொடக்க நூல் 39:2-4 வரை வாசிக்கின்றோம். இன்றும் அநேக இடங்களில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் என்பதை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, யோசேப்பு எங்கிருந்தார்? குழியில் தள்ளிவிடப்பட்டார். அங்கு ஆண்டவர் அவரோடு இருந்தார். இஸ்மவேலரோடு அடிமையாய் நடந்து சென்ற பொழுது அவரோடு ஆண்டவர் இருந்தார். போத்திபாரின் மனைவியால் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது சிறைச்சாலையிலும் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் என்றால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களோடும் என்னோடும் எல்லா துன்ப வேளையிலும், இக்கட்டான இடங்களிலும் ஆண்டவர் நம்மோடும் இருப்பார் என்பதுதானே உண்மை. இதை மட்டும் நாம் எப்பொழுதும் உணர்ந்தவர்களாய் இருந்தோம் என்றால் யோசேப்புக்கு கிடைத்த மேன்மை நமக்கும் நிச்சயம் கிடைக்கும் தானே. எவ்வாறு யோசேப்பு இந்த துன்பங்கள் எல்லாம் எனது நன்மைக்காகத்தான் என்று சொன்னாரோ, அதே போல் நாமும் ஒவ்வொரு துன்ப வேளையிலும், ஆண்டவரே, நான் அனுபவிக்கும் இந்த துன்பம் எனது நன்மைக்காகத்தான் என்பதை என் விசுவாச கண்களினால் பார்த்து அதற்காக நன்றி கூறுகிறேன் என்று மட்டும் சொல்ல பழகினோம் என்றால், நிச்சயம் யோசேப்புடன் இருந்தது போல ஆண்டவர் நம்மோடும் இருப்பார், நம்மையும் உயர்த்துவார். அன்பானவர்களே, அப்பாவின் செல்ல பிள்ளையாய் இருந்த யோசேப்புக்கு வசதிகள் கிடைக்கவில்லை. துன்பங்களிலிருந்து உடனடி விடுதலையும் கிடைக்கவில்லை. உலக காரியங்கள் எதுவுமே, ஆசிகள் எதுவுமே உடனடியாக கிடைக்கவில்லை. ஆனால் கிடைத்தது என்ன? அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதியும், நம்பிக்கையும், மிகுந்த மனத்தாழ்மையும், கிறிஸ்துவின் குணங்கள் போன்ற குணங்களும் தான். எதன் மூலம்? துன்பங்களின் மூலம்தானே. அதே போல் நமது துன்பங்களில் இருந்தும் நமக்கு உடனடி விடுதலை கிடைக்காவிட்டாலும் விண்ணகத்தில் நுழைய தேவையான ஆன்ம மீட்பும் ஆன்மீக பலனும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான் விவிலிய உண்மை. இதற்கு தேவையானது பொறுமையோடு, நம்பிக்கையோடு ஆண்டவரின் வேலைக்காக காத்திருப்பது. ஏனென்றால் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆண்டவர் திரையின் மறைவிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும், நமக்கான அனைத்தும் அவரின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது என்பதும், அவர் குறித்த நேரத்தில் நன்மைகள் இம்மை கூட குறையாமல் நம்மை வந்து சேரும் என்பதுதான் விவிலிய உண்மை. இதனால் இன்றிலிருந்து நமது பார்வையை மாற்றுவோம். துன்பத்தை பார்த்து ஆண்டவரிடம் கதறிக்கொண்டிருக்காமல், ஆண்டவரே, இந்த துன்பத்தின் பின்பாக மறைந்திருக்கக்கூடிய எனது நன்மைக்காக நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று சொல்ல பழகுவோம். இது மிகவும் கஷ்டமான காரியம்தான். ஏனென்றால் துன்பத்தின் பொழுது ஆண்டவரை துதிப்பது என்பது மனிதரால் முடியாத காரியம். ஆனால் ஆண்டவரை, ஆவியானவரை நாம் துணைக்கு அழைத்தோம் என்றால் இது மிகவும் லேசான காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். ஜெபம் செய்வோம். எல்லாம் உன் நன்மைக்கே என்ற எங்கள் அன்பு தெய்வமே, ஒவ்வொரு துன்ப வேளையிலும் உம்மை நம்பவும், அதில் மறைந்திருக்கும் நன்மைகளுக்காக நன்றி கூறவும் தேவையான கிருபையை அளிக்க வேண்டுகிறோம். ஆமென்.